அனைவருக்கும் வணக்கம். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் டைப் 2 கான்டூர் இன்டகிரேஷன் பார்க்கலாம். இப்போ டைப் 2 நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா, இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி ஃப்ராக்ஷன் ஆஃப் பாலினாமியல்ஸாக இருக்கும். அதாவது பி ஆஃப் எக்ஸ் பை கியூ ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். சில டைம் வந்து இது 0 டு இன்ஃபினிட்டி கூட கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி கன்வெர்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சம் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஜென்ரலாக மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி பி ஆஃப் எக்ஸ் பை கியூ ஆஃப் எக்ஸ். இதில் நியூமரேட்டர் ஒரு பாலினாமியல் என் எக்ஸாக இருக்கும், டினாமினேட்டர் ஒரு பாலினாமியல் என் எக்ஸாக இருக்கும். முக்கியமான விஷயம், டினாமினேட்டரில் வந்து நியூமரேட்டரை விட 2 டிகிரி குறைஞ்சது அதிகமாக இருக்கணும். அப்போ தான் இதை நம்ம டைப் 2 அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை டைப் 2 ஐடென்டிஃபை பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே போல் இந்த டினாமினேட்டர் இருக்கு இல்லையா, இது நாட் ஈக்குவல் டு 0 ஃபார் ரியல் வேல்யூ. காம்ப்ளெக்ஸ் வேல்யூக்கு தான் இது 0வாக இருக்கும், ரியல் வேல்யூக்கு இது எதுவுமே 0வாக இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா இந்த இன்டகிரல் நம்ம என்ன சொல்கிறோம், டைப் 2 கான்டூர் இன்டகிரேஷன். அப்போ இதுக்கு கன்சிடரேஷன் நம்ம என்ன பண்ணோம்னா, இது இன்டகிரல் ஓவர் சி, இது எக்ஸில் இருக்கிறது ஃபுல்லாக நம்ம இசட்டுக்கு எழுதிக்கணும். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அது இசட்டாக எழுதிப்போம். அப்போ இன்டகிரல் ஓவர் சி பி ஆஃப் இசட் பை கியூ ஆஃப் இசட் டிஇசட், வேறு சி அப்படின்றது என்னென்னா சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் கன்சிஸ்டிங் ஆஃப் த ரியல் ஆக்சிஸ். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ டயக்ராம் வரைகிறேன் அப்படின்னா, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் தான் நம்ம ரியல் ஆக்சிஸ் சொல்லுவோம், இது இமேஜினரி ஆக்சிஸ் சொல்லுவோம். இந்த ரியல் ஆக்சிஸில் இந்த ரேடியஸ் ஆறுன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பாயிண்ட் நான் என்ன சொல்லுவேன், ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ்னா y0 இல்லையா, அப்போ இது r,0. இந்த பாயிண்ட் வரும்போது -r,0. அகெயின் சேம், இது செமி சர்க்கிள் தானே எடுக்கிறோம், இதுவும் ரேடியஸ் தான். ஆனால் இங்கே x0ன்னு வரும்போது இப்போ 0,rன்ட்டு வரும். ஓகே, அப்போ டைரக்ஷன் என்னென்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். இந்த ஆரிஜின்லேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போது இங்கிருந்து இந்த டைரக்ஷனில் போகுது, இந்த ஆர்லேருந்து வரும்போது ஆன்டி கிளாக் வைஸ் தான் பாசிட்டிவ் டைரக்ஷன். அப்போது இப்படி வந்துட்டு இங்கே வந்து முடியுது. ஓகேவா? ஸோ இந்த ரியல் ஆக்சிஸ், அப்புறம் இந்த மேலே இருக்கிற இந்த செமி சர்க்கிள், இது மட்டும்தான் நமக்கு தேவையானது சிஏ கொடுக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போது அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். Consider P of Z by Q of Z dZ, where C is the simple closed curve consisting of the real axis from minus R to R, and the upper semicircle S is from mod Z equal to R. ஆர்ன்றது ரேடியஸ் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ இங்கே எஃப் ஆஃப் இசட்ன்றது வந்து அந்த பாலினாமியல் பி ஆஃப் இசட் பை கியூ ஆஃப் இசட் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம எஃப் ஆஃப் இசட் எழுதுவோம். அப்போது நம்ம எந்த ரிசல்ட் யூஸ் பண்ண போகிறோன்னா, க்ளோஸ்டு கான்டூர் சின்றது எப்போ நமக்கு கிடைக்குது, இந்த ரியல் ஆக்சிஸும் இந்த அப்பர் செமி சர்க்கிள் இது சேர்ந்தா தான் க்ளோஸ்டு கர்வாக கிடையாது, க்ளோஸ்டாக இருக்குது பாருங்கள். ஓகே, அப்போ இன்டகிரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட் ஈக்குவல் டு இன்டகிரல் மைனஸ் ஆர் டு ஆர். இங்கே ரியல் மட்டும்தான் இருக்கும், ரியல் இருக்குன்னா எக்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இது வந்து இந்த அப்பர் செமி சர்க்கிள் இல்லையே, இதுதான் நம்ம எஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இன்டகிரல் ஓவர் எஸ் எஃப் ஆஃப் இசட் டிஇசட். இந்த 1 2 3 இன்டகிரல் இருக்குது. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லையா, இதை வந்து பை காஷி ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ணி எவாலுவேட் பண்ண போகிறோம். காஷி ரெசிடியூ தியரம் என்னது நமக்கு, இன்டகிரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட் ஈக்குவல் டு 2πi இன்ட்டு சம் ஆஃப் ரெசிடியூஸ் லைஸ் இன்சைட் சி. எதனோட ரெசிடியூ, இந்த எஃப் ஆஃப் இசட். சம் ஆஃப் ரெசிடியூஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் லைஸ் இன்சைட் சி. ஓகே, அதுக்கப்புறம் இந்த இன்டகிரல் ஓவர் எஸ் எஃப் ஆஃப் இசட் டிஇசட் இருக்கு இல்லையா, இது எப்பவுமே 0வாக இருக்கும். அதுக்கு என்ன ரிசல்ட் அப்படின்னா பை காஷிஸ் லெம்மா. ஓகே, அந்த காஷிஸ் லெம்மாக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, முதல்ல இசட் எஃப் ஆஃப் இசட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அது ஆஸ் லிமிட் இசட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 0 வரதான் நம்ம செக் பண்ணிக்கணும். லிமிட் இசட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இசட் எஃப் ஆஃப் இசட் 0வாக இருந்துச்சுன்னா தென் இன்டகிரல் ஓவர் எஸ் எஃப் ஆஃப் இசட் டிஇசட் டென்ஸ் டு 0. ஓகே, அப்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் பை யூசிங் காஷி ரெசிடியூ தியரம் கண்டுபிடிக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் இந்த இன்டகிரல் ஓவர் எஸ் கண்டிப்பாக 0வாக தான் இருக்கும் பை காஷிஸ் லெம்மா. நீங்கள் சிம்பிளாக பை காஷிஸ் லெம்மா 0ன்னு போடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை மட்டும் செக் பண்ணிக்கணும். லிமிட் இசட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இசட் இன்ட்டு எஃப் ஆஃப் இசட் 0வாக தான் பார்க்கணும். ஓகே, ஸோ அப்போது அந்த 2 வேல்யூ இந்த ஈக்குவேஷன் 1ல் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இது 0 இன்டகிரல் மைனஸ் ஆர் டு ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் மட்டும் இருக்கும். இன்டகிரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட் வேல்யூ 2πi சம் ஆஃப் ரெசிடியூஸ். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பை காஷி ரெசிடியூ தியரில் ஆஸ் ஆர் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி சொல்கிறோம் இல்லையா, அப்போ இந்த ஈக்குவேஷன் 1ல் இந்த ஆருக்கு இங்கே வந்து லிமிட் ஆர் டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு போடுவோம். ஓகே, அப்போ ஆர் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இது இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸாக இருக்கும். இன்டகிரல் ஓவர் எஸ் 0 ஆகிடும். இன்டகிரல் ஓவர் சி வந்து 2πi இன்ட்டு சம் ஆஃப் ரெசிடியூஸ். நமக்கு தேவையான இன்டகிரல் வேல்யூ இதில் கிடச்சிடும். ஸோ ப்ராப்ளம் பார்க்கலாமா? Evaluate using contour integral minus infinity to infinity x square by x square plus 1 the whole square dx. இந்த உள்ள இருக்கிற இன்டகிரண்ட் பாருங்க,
fraction of ஃபங்க்ஷனாக இருக்குது, பாலினாமியல் இன் எக்ஸாக இருக்குது. இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னா டிகிரி 2, இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இது டிகிரி 2, த ஹோல் ஸ்கொயர் வந்து டிகிரி 4. அப்போ டினாமினேட்டரில் இருக்கிற டிகிரி நியூமரேட்டரோட 2 அதிகமாக இருக்குது. அப்படினாலே இது டைப் 2 கான்டூர் இன்டகிரேஷன். அப்போ டைப் 2 நமக்கு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணோம், கன்சிடர் இன்டெக்ரல் ஓவர் சி. இந்த எங்கெல்லாம் எக்ஸ்னு இருக்கோ அதை ஃபுல்லாக இசட்னு மாற்றி எழுத போகிறோம். இந்த இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டிக்கு பதில் இன்டெக்ரல் ஓவர் சி தான் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஓகே, இன்டெக்ரல் ஓவர் சி z square divided by z square plus 1 the whole square dz, where c is the simple closed contour consisting of the real axis from minus r to r and the upper semicircle s is from mod z equal to r. Then நம்ம அங்கே இன்டெக்ரல் ஓவர் சி ஈக்குவல் டு இப்படி எழுதுனதுன்னா லெஃப்ட் ரைட் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கு கன்வீனியன்ட்டுக்காக. ஓகே, அப்போ இன்டெக்ரல் மைனஸ் ஆர் டு ஆர் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டெக்ரல் ஓவர் எஸ் எஃப் ஆஃப் இசட் டிஇசட் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிஇசட். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு இதை எவாலுவேட் பண்ணுவோம். பை காஷியஸ் லெம்மா இது கண்டிப்பாக 0 ஆகும். இதுக்கு ஒரு கண்டிஷன் நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆஸ் இசட் டென்ஸ் ஆர் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எடுத்திங்கன்னா இந்த இன்டெக்ரலோட வேல்யூ கிடைக்கும். ஓகே, நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ எது நமக்கு இங்கே எஃப் ஆஃப் இசட், இந்த எக்ஸ் இருக்கிறத இசட்டுக்காக மாற்றி எழுதும் இல்லையா, அதுதான் நமக்கு எஃப் ஆஃப் இசட். ஓகே, அது எஃப் ஆஃப் இசட் நம்ம எடுத்துக்கலாம். லெட் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் பை இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். எப்படி நம்ம போல் கண்டுபிடிப்போம், டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0. இங்கே த ஹோல் ஸ்கொயராக இருக்கிறதுனால போல் ஆஃப் ஆர்டர் 2 தான் இருக்க போகுது. ஃபார் போல்ஸ் டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0. அப்போ டினாமினேட்டர் நமக்கு இங்கே என்ன இருக்குது, இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 1 the whole square equal to 0. This implies z square plus 1 equal to 0. The whole square na twice in அர்த்தம். Okay, so z square equal to minus 1. minus 1 நம்ம I square னு எழுதலாம். Taking square root on both side எடுத்தீங்கன்னா z equal to plus or minus I. twice னு அர்த்தம். அப்போ twice னா it's a pole of order 2. அப்போ எத்தனை pole இருக்கு, z equal to plus I and z equal to minus I of pole of order 2. ஓகே, நம்ம என்ன கான்டூர் நம்ம கன்சிடர் பண்ணுறோம், ஆன் த ரியல் ஆக்சிஸில் இருக்கிறது, அப்புறம் இந்த அப்பர் செமி சர்க்கிள் இல்லையா. நீங்கள் ஆர் எவ்வளோ பெருசாக எடுத்தாலும் அதுக்குள்ளே இந்த ஆர் இருக்குன்னு அர்த்தம். இந்த பாயிண்ட் வரும்போது நம்ம ப்ளஸ் ஆர் கமா 0, இந்த பாயிண்ட் வரும்போது மைனஸ் ஆர் கமா 0, இது வந்து 0 கமா ஆர். அப்போ இங்கே நமக்கு ஐன்னு சொல்கிறோம் இல்லையா, ஐ தான் இமேஜினரி ஆக்சிஸில் இருக்கும், ப்ளஸ் ஐன்றது இங்கே இருக்கும். அப்போ மைனஸ் ஐன்றது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருக்கும். நம்ம கான்டூர் ஃபுல்லாக இதுதான் இல்லையா, அப்போ எதுதான் லைஸ் இன்சைட் சியாக இருக்கும், ஐ வர்றது மட்டும்தான் இருக்கும். அதே போல் பாருங்கள், இந்த போல் பார்த்தீங்கன்னா ஐ வர மாதிரி தான் ஒரு ரியல் வேல்யூ எதுவுமே வராது. அதுதானே நம்ம அந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, இந்த டினாமினேட்டர் q of s நாட் ஈக்குவல் டு 0 ஃபார் எனி ரியல் வேல்யூ. அப்போது கிடைக்கிற போல் எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐயில் தான் நமக்கு இருக்கும். அதில் நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லலாம், எது ப்ளஸ் ஐயில் வருதோ அது மட்டும் தான் லைஸ் இன்சைட் சி, இன்னொன்று வந்து லை அவுட் சைட் சி. ஸோ தேர்ஃபோர் z ஈக்குவல் டு ஐ இஸ் a pole of order 2 lies inside C. எது inside C இருக்கோ அதுக்கு மட்டும் தான் நம்ம ரெசிடியூ கண்டுபிடிப்போம் இல்லையா. ஓகே, போல் ஆஃப் ஆர்டர் 2க்கு வர்றதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்ப்போம். சிம்பிள் போலுக்கு ஏற்கனவே நம்ம ப்ராப்ளம் பார்த்துட்டோம். ஓகே, இஸ் போல் ஆஃப் ஆர்டர் எம்மா இருந்தால் ரெசிடியூவாட்டி ஏ வந்து 1 by m minus 1 ஃபேக்டோரியல். இங்கே z ஈக்குவல் டு ஏன்னா லிமிட் z டென்ஸ் டு ஏ. எம் டைம் இருந்தால் அதில் 1 கழிச்சுட்டு அத்தனை வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ d பவர் m minus 1 by dz பவர் m minus 1, அதாவது m minus 1 டைம் z பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இங்கே எந்த போல் இருக்கோ அதோட ஆர்டர், அப்போ இதோட கரஸ்பாண்டிங் ஃபேக்டர் வந்து z minus a the whole power m into f of z நம்ம எழுதணும்னு அர்த்தம். ஓகே, இங்கே போல் ஆஃப் ஆர்டர் 2 இருக்கு இல்லையா. இப்போ எஃப் ஆஃப் இசட் நமக்கு என்னது, ஆக்சுவலாக இசட் ஸ்கொயர் பை இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். இந்த டினாமினேட்டரை ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிக்கலாம். இந்த இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 1 தான் நம்ம இசட் ப்ளஸ் ஐ இன்ட்டு இசட் மைனஸ் ஐன்னு எழுதுறோம். இந்த ப்ளஸ் ஐ இந்த பக்கம் வந்து மைனஸ் ஐ வந்தால் ப்ளஸ் ஐ, வாட் எவர் இட் இஸ் டினாமினேட்டர் நமக்கு என்ன வரும், இசட் ப்ளஸ் ஐ இன்ட்டு இசட் மைனஸ் ஐ வரப்போகுது. த ஹோல் ஸ்கொயராக இருக்கிறதுனால இந்த z plus i லெஃப்ட்டுக்கு இது ஃபேக்டராக எழுதும்போது z minus i the whole square, இது மைனஸ் ஐன்றதால z plus i the whole square. இந்த f of z ஃபேக்டரைஸ் ஃபார்மில் எழுதிக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், போல் ஆஃப் ஆர்டர் 2க்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ரெசிடியூ அட் ஐக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா, 1 by m minus 1 ஃபேக்டோரியல். அப்போ 2 minus 1 ஃபேக்டோரியல் லிமிட் z டென்ஸ் டு இங்கே ஏன்ற பாயிண்ட் வந்து ஐ, இதுக்குள்ளே தான் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். 2 minus 1 1 ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் போதும் இல்லையா. அப்போ d by dz ஆஃப் எது போலிங்க z ஈக்குவல் டு ஐ, அப்போ ஃபேக்டராக வந்துச்சுன்னா z மைனஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் z. ஓகே, இப்போ 2 minus 1 1 ஃபேக்டோரியல் இஸ் 1 by 1 1, அப்போ இதை விட்டுடலாம். இப்போ என்ன எழுதலாம் நம்ம, லிமிட் z டென்ஸ் டு ஐ
டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்ட பிறகு தான் லிமிட் நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ டிஃப்ரென்சியேஷனுக்கு முன்னாடி இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ z மைனஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் இஸ் இந்த ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஃபேக்டரைஸ் பண்ண ஃபார்மேட்டை நம்ம எழுதணும். ஓகே, அப்போ இங்கே z ஸ்கொயர் டிவைடட் பை z மைனஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு z ப்ளஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர். இப்போ எது கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக எந்த போல் நம்ம ஆர்டர் சொல்லியிருக்கோமோ அந்த டேர்ம் கண்டிப்பாக கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இது வரைக்கும் நம்ம எந்த போல் கண்டுபிடிச்சாலும். அப்போ z மைனஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறது z ஸ்கொயர் பை z ப்ளஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர். இதை நம்ம ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம என்ன பண்ணணும், லிமிட் அப்ளை பண்ணணும். அப்போ டிஃப்ரென்ஷியேஷனுக்கு முன்னாடி முதல்ல அந்த உள்ள இருக்கிற அந்த z மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் இசட் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். போல் ஆஃப் ஆர்டர் என்ன இருக்கோ அந்த கரஸ்பாண்டிங் ஃபேக்டர் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்ட பிறகு தான் முதல்ல நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம், அடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் தான் நம்ம லிமிட் அப்ளை பண்ணுறோம். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுல இந்த டிஃப்ரென்ஷியேஷன் சிம்பிள் வராது. டி பை டி இசட் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், யூவி ரூல் அப்ளை பண்ணுவோம். u by v ரூல். u by v த ஹோல் டேஷ்க்கு என்ன ஃபார்முலா, டினாமினேட்டர் வந்து ஆரம்பிக்கணும் vu dash minus uv dash divided by v square. ஓகே, அப்போ இங்கே டினாமினேட்டர் நமக்கு என்ன இருக்குன்னா முதல்ல டினாமினேட்டர்லேருந்து ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி டினாமினேட்டர் த ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். ஏற்கனவே இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அதை ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது த ஹோல் பவர் 4. அப்போ z ப்ளஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். z ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2z. ஃபார்முலா பிரகாரம் மைனஸ் இப்போ u நியூமரேட்டர் தான் u, அதை ஆஸ் இட் இஸ் எழுதுங்க. இன்ட்டு டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இந்த ஹோல் ஸ்கொயர் இருந்தாலும் z ஸ்கொயர் பண்ண 2z மாதிரி z ப்ளஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2 இன்ட்டு z ப்ளஸ் ஐ இன்ட்டு அகைன் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் z பொறுத்து பண்ணும்போது இன்ட்டு 1 தான் வரும். ஐன்றது கான்ஸ்டன்ட் தனியாக இருக்குது, 0 1 + 0னா 1 தான். அப்போ இன்ட்டு 1 அது எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்ட பிறகு உடனே இசட்டுக்கு பதிலாக ஐ ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போல்லாம் போல் ஆஃப் ஆர்டர் 2 3 1க்கு மேலே எது வந்தாலும் இங்கே இந்த ஒரு காமன் ஃபேக்டர் வெளியே எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணுற மாதிரி தான் கண்டிப்பாக வரும். இங்கே பாருங்கள் z ப்ளஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இங்கே z ப்ளஸ் ஐ த ஹோல் பவர் 1 இருக்குது, இந்த z ப்ளஸ் ஐ த ஹோல் பவர் 4 இருக்குது. அப்போ லீஸ்ட் பவர் எது நியூமரேட்டரில் காமனாக இருக்கும், z ப்ளஸ் ஐ இருக்கும். நியூமரேட்டர்லேயே அதை காமனாக வெளியே எடுக்க போகிறோம். ஓகே, அப்போ என்ன வெளியே எடுக்கிறேன், நியூமரேட்டரில் z ப்ளஸ் ஐயை நான் வெளியே எடுக்கிறேன். எடுத்துட்டா ரிமைனிங் என்ன இருக்கும், இங்கே இந்த ஒரு பவர் தான் போயிருக்கு. அப்போ மீதி இங்கே z ப்ளஸ் ஐ இருக்குமா, இன்ட்டு 2z இருக்கும், மைனஸ் இங்கே z ப்ளஸ் ஐ தான் வெளியே எடுத்துட்டோம், மைனஸ் 2z ஸ்கொயர் இங்கே இருக்குது, டிவைடட் பை z ப்ளஸ் ஐ த ஹோல் பவர் 4. இப்போ காமனாக எடுத்துகிட்ட பிறகு ப்ராடக்ட்டில் இருக்குது, கேன்சல் பண்ணலாம். z ப்ளஸ் இங்கே பவர் 1 இருக்குது, த ஹோல் கியூப் இருக்குது. இது மொத்தமாக கேன்சல் ஆகிட்டு இங்கே த ஹோல் கியூப் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு லிமிட் z டென்ஸ் டு ஐ. நீங்கள் அப்ளை பண்ணலாம், இல்லை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணலாம். z ப்ளஸ் ஐ இன்ட்டு 2z மல்டிபிள் பண்ணும்போது z இன்ட்டு 2zனா 2z ஸ்கொயர் ப்ளஸ் ஐ இன்ட்டு 2zனா 2zi. இது ரெண்டுத்துக்கு மட்டும் தான் இந்த 2z காமன், இது ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுத போகிறோம். மைனஸ் 2z ஸ்கொயர் இங்கே வரும்போது z ப்ளஸ் ஐ த ஹோல் கியூப். 2z ஸ்கொயர் மைனஸ் 2z ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுமா, ரிமைனிங் இருக்கிறத எழுதிட்ட பிறகு லிமிட் அப்ளை பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு புரியுது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். லிமிட் அப்ளை பண்ணும்போது இது எழுதக்கூடாது, நான் எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்பில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ z ப்ளஸ் ஐ த ஹோல் கியூப். இப்போ எங்கெல்லாம் ஐ இருக்கு z இருக்கோ அதுக்கு பதிலாக ஐ ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 இன்ட்டு ஐ இன்ட்டு ஐனா ஐ ஸ்கொயர் வருமா, டிவைடட் பை ஐ ப்ளஸ் ஐனா 2i த ஹோல் கியூப் வந்துடும். ஓகே, 2i ஸ்கொயர் பை ப்ராடக்ட்லேருந்து த ஹோல் கியூப் இருந்தால் தனித்தனியாக கியூப் கொடுக்கணும் இல்லையா, அப்போ 2 கியூப் இன்ட்டு ஐ கியூப். அப்போ பாருங்கள் இந்த ஐ ஸ்கொயரில் இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே வந்து ஐ ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு இங்கே 1 இருக்குது, அப்போ ஐ இருக்குதுன்னு அர்த்தம். 2ல் இது ஃபுல்லாக கேன்சல் ஆகிட்டு இங்கே 2 ஸ்கொயர் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நமக்கு என்ன இருக்குது, 1 டிவைடட் பை 2 ஸ்கொயர் இன்ட்டு ஐ. ஸோ விச் இஸ் நத்திங் பட் ரெசிடியூ அட் ஐ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 1/4i. சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் எந்த லாஜிக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, பட் ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா அந்த சேம் ஆன்சர் வந்துடும். நீங்கள் இது 8i கியூப்னு கூட போட்டுட்டு கூட நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ரெசிடியூ அட் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போது பை காஷி ரெசிடியூ தியரம், பை காஷி ரெசிடியூ தியரம், integral over c f of z dz equal to 2 pi I into sum of residues lies inside c. இது மட்டும் தான் lie inside c இருக்கு இல்லையா, அப்போ into r of I, residue at I. So this is 2 pi I into 1/4i. I cancel பண்ணலாம், 2 cancel பண்ணிட்டா pi by 2 வரும்.
ஓகே, அப்போ எதனோட ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம்? இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டிஸோட ஆன்சர் π/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இது பை காஷி ரெசிடியூ தியரம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பை காஷி லெம்மா நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? லிமிட் z டென்ஸ் டு இன்ஃபினிட்டி z இன்ட்டு எஃப் ஆஃப் இசட்டோட வேல்யூ 0 வருதா நம்ம செக் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் லிமிட் z டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் இசட்ன்றது நமக்கு எது? z ஸ்கொயர் பை z ப்ளஸ் ஐ த ஹோல் ஸ்கொயர். தோ z ஸ்கொயர் பை z ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். அப்போ z இன்ட்டுன்னு வரும்போது நியூமரேட்டரில் z மல்டிபிள் பண்ணிப்போம். ஓகே, ஸோ z இன்ட்டு z ஸ்கொயர் டிவைடட் பை z ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஓகே, லிமிட் எப்பவுமே இன்ஃபினிட்டி வருதுன்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி காமன் அந்த இசடோட பவர்ஸ் காமனாக வெளியே எடுத்துகிட்டு நம்ம பண்ணுவோம். இந்த இசட் இன்ட்டு இசட் ஸ்கொயர்னா இசட் கியூப்னு வருமா? இங்கே இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, டினாமினேட்டரில் இசட் ஸ்கொயர் வெளியே எடுக்கும்போது இசட் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னா இசட் பவர் 4 வந்துடும். இசட் ஸ்கொயர் வெளியே எடுத்துகிட்டு இது 1ன்னு ஆகிடும். இங்கே ப்ளஸ் 1 பை இசட் ஸ்கொயர் வந்துடும். ஓகே, இந்த இசட் கியூப் கேன்சல் ஆகிட்டு இசட்ன்னு வந்துடும் இல்லையா? ஓகே, இப்போ இன்ஃபினிட்டி நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம்னா ஆக்சுவலாக இப்போ நமக்கு ரிமைனிங் இருக்குது லிமிட் z டென்ஸ் டு இன்ஃபினிட்டி 1 பை z இன்ட்டு 1 பை z ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். z இன்ஃபினிட்டினா 1 பை z வந்து 0 ஆகிடும். இங்கே பாரு 1 பை z ஸ்கொயர் இது 0 ஆகிடுமா? 1 ப்ளஸ் 0னா 1 மட்டும் இருக்குமா? 1 பை இன்ஃபினிட்டி அகைன் 1 பை இன்ஃபினிட்டின்னு வரும்போது 0 ஆகிடும். ஸோ திஸ் இஸ் 0 வந்துருச்சா? அப்போ லிமிட் z டென்ஸ் டு இன்ஃபினிட்டி z எஃப் ஆஃப் z ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் பை Cauchy lemma, முன்னாடி Cauchy residue theorem by Cauchy's lemma integral over s f of z dz tends to 0 as r tends to infinity. ஓகே, இப்போ இந்த கண்டுபிடிச்ச இந்த ரெண்டு வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஈக்குவேஷன் 1ல் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இதுதான் நமக்கு ஈக்குவேஷன் 1. as r tends to infinity வரணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ 1 implies as r tends to infinity சொல்லும்போது limit r tends to infinity integral minus r to r f of x dx plus இங்கே தான் as r tends to infinity இந்த integral value 0 by Cauchy's lemma. அப்போ இங்கே 0 போட்டுடலாமா? ஈக்குவல் டு இதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 pi into sum of residues. அதை நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 4 by π/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதை நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு π/2. ஓகே, as r tends to infinity இந்த லிமிட்டே நமக்கு என்னவா மாறும்? minus infinity to infinity f of x dx equal to π/2. அப்போ எது நமக்கு f of z நம்ம எடுத்திருக்கோம்? z ஸ்கொயர் பை z ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் தான் நம்ம f of z எழுதியிருக்கோம். அப்போ f of xன்னு இதை ஃபுல்லாக எக்ஸுக்காக மாற்றி எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ which implies integral minus infinity to infinity z ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா? அப்போ அதுக்கு பதிலாக x ஸ்கொயர் பை x ஸ்கொயர் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் dx ஈக்குவல் டு π/2. பாருங்க, இதுதான் நம்ம எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடும். அவ்வளோதான். ஹென்ஸ் த ரிசல்ட். அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.